ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கிராப் ரீபார்ன் எபிசோட் 1 தமிழில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ரெகுலராக வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து முன்னொரு காலத்தில் வந்து இந்த ஃபீனிக்ஸ் பவர் தான் வந்து டாப்பில் இருந்தது. அதுக்காக வந்து நிறைய ட்ரைபல்ஸ் அவங்க எல்லாருமே வந்து ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் யாராலையுமே வந்து அந்த பவரை வந்து அடையவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லா பவருக்குமே மூல காரணமே வந்து அந்த ஃபீனிக்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக வந்து இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே வந்து போட்டி போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு அப்படியே வந்து ஒரு வானத்தில் வந்து ஒருத்தர் வந்து வேகமாக வந்து வர மாதிரி காமிக்கிறாங்க. இவன் தான் வந்து நம்ம ஹீரோ. இவன் பேர் வந்து வாங் ஃபேன். இவன் வந்து அவனோட கமாண்டர்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கான். இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல. திடீர்னு வந்து சூழ்நிலை எல்லாமே மாறிட்டு இருக்கு, நேச்சுரல் எல்லாமே மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது முன்னாடி ஒரு ஃபீனிக்ஸ் வர மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே போய் பார்த்தா ஒரு பொண்ணு வந்து எனக்கு கண்டுபிடி, என்னை கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லும் போதே நம்ம ஹீரோ வந்து திடீர்னு சுயநிலைக்கு வந்துட்டான். சிக்னல் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இந்த அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக ஒரு டீமை சேர்ந்தவங்க எல்லாருமே வராங்க. இவன் தாய் ஃபேமிலியை சேர்ந்தவன் சாங்கியான். நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பாக முடியாது. அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஏரியா இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸையும் வந்து எனக்கு தான் சொந்தமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்து பக்கத்தில் இருக்கிற ஏரியாகள் எல்லா தண்ணியும் வந்து எடுக்கிறாங்க. நீ கூடி சீக்கிரம் வந்து என்னோட ஒய்ஃபை வந்து வரப்போகிற அப்படின்னு சொல்லி தாய் வந்து சொல்கிறான். அது கண்டிப்பாக நடக்காது. நான் உன்னை மேரேஜ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஷாங்கியாங் வந்து சொல்லிட்டு இருக்கான். எனக்கு ஆல்ரெடி வந்து ஃபியான்சி இருக்கான். ஏன் அவன் வந்து வானத்துலேருந்து வரப்போகிறானா அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம ஹீரோ வந்து வானத்துலேருந்து கரெக்டாக அந்த தண்ணிக்குள்ளே வந்து வந்துடுறான். என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி வந்து தாய்வான் வந்து பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் வந்து உள்ளே வந்து பிளட் அவனோட வந்து உள்ளே இருக்குது. இந்த பிளட்டை பார்த்தோன்னே அங்கே இருக்கிற மீன் எல்லாமே தண்ணிக்குள்ளே மீன் எல்லாமே வந்து ஒவ்வொரு மீனாக வந்து முழுங்கிட்டு இருக்கு. சின்னதுலேருந்து பெருசு அப்படி மாற்றி மாற்றி ஓனாக வந்து முழுங்கிட்டு இருக்க மீன்கள் எல்லாத்தையுமே வந்து இப்படி நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு மீன் வந்து நம்ம ஹீரோட உடம்புக்குள்ள வந்து போயிருது. அந்த டைம் வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு பெரிய மீன் வந்து அடிச்சு வெளியே தள்ளி விட்டுருது. இங்கே வெளியே வந்து பார்க்குறாங்க. இவன் தான் உண்மையான ஃபியான்சியா அப்படின்னு சொல்லி நம்ம ஷாங்கியான பார்த்து வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம் வந்து அந்த தண்ணிக்குள்ளே வந்து 9 ஸ்டார் பீஸ்ட் வந்து வந்துருச்சு. இந்த ஸ்பீட் பீஸ்ட்டை வந்து பிடிங்க அப்படின்னு சொல்லி வந்து தாய்வான் வந்து சொல்கிறான். இதை கேட்டோடனே வந்து அவங்க ஒரு மேஜிக்கல் ஸ்பிரிட் பாக்ஸ் மாதிரி வச்சு அந்த பீஸ்ட் அப்படியே வந்து உள்ளே வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். இதை வந்து உடனடியாக போய் நம்ம ஃபேமிலிக்கிட்ட வந்து சீக்கிரட்டில் கொண்டு போய் கொடுங்க. யாருக்குமே இந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி தாய்வான் சொல்கிறான். நீ தான் ஃபியான்சியா? உன்னை பார்க்குறக்கே ட்ரெஸ்ஸு ஒழுங்காக கூட உன்னால் போட முடியல. நீ காட்டுவாசி மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உன் கதையை முடிக்க போகுது. அப்போ தான் வந்து என்னால் அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவங்ககிட்ட இருக்க கன்னை யூஸ் பண்ணி ஒரே ஷாட்டில் வந்து அவன் கதையை முடிச்சிடுறான். இதை பார்த்தோன்னே வந்து சாங்கியானும் பாடி கார்டும் ஒன்றா சேர்ந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ தான் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம ஹீரோ தான் அட்டாக் பண்ண வராங்க. நம்ம ஹீரோ வந்து அவங்க எல்லாத்தையுமே வந்து கன்னை யூஸ் பண்ணி வந்து ஒரே ஷாட்டில் வந்து கதையை முடிச்சிடறான். இப்போ தான் நம்ம ஹீரோக்கே வந்து தெரியுது எல்லாமே அந்த ஷேடோ பின்னாடி இருக்கிற உருவம் மாதிரி இருக்கிறத வந்து ஸ்பிரிட்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எல்லா கதையும் வந்து முடிச்சுட்டு நீங்கள் எதுக்காக வந்து என்ன ஃபியான்சின்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு வேறு வழியே இல்லை, அவன் என்னை வந்து ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணான் அப்படின்னு சொல்லி அதனால தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ காட்டுவாசி தானே, நீ சீக்கிரம் வந்து மலைப்பகுதிக்குள்ளே போயிடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பற்றி சொல்கிறாங்க. இங்கே அவனோட பாடி கார்டு ஸ்ட்ராங்கியான பாடி கார்டு வந்து அவன் நமக்கு வந்து யூஸ் ஆகுவான். அவனால தான் வந்து இப்போ வந்து கொஞ்சம் ட்ரபிள் வந்து கம்மியாச்சு அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 9 ஸ்டார் ஸ்பிரிட்டை வந்து நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து இங்கே நிறைய பேர்த்த நான் கொண்டுட்டேன். இங்கே இருக்கிற நிறைய பொருளை வந்து நம்ம ஹீரோ வந்து சேகரிச்சுட்டு இருக்கான். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம சாங்கியானை பார்த்து என்னோட ஃபியான்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதிகமாக ஏதாவது பேசினா வாயை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து சொல்கிறான். தாய் ஃபேமிலி தான் வந்து உங்கள் ஃபேமிலி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கானதா, அதனால தான் வந்து உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்போ வந்து ரொம்பவே வந்து யங் ஐட்டம் போல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவன் ஃபேஸை தண்ணிக்குள்ளே வந்து பார்த்து சொல்லிட்டு இருக்கான். இவங்க ஷாங்கியான் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஒரு மேப் கொடுத்துருக்காங்க. உன்னோட ஃபேமிலி தான் வந்து ரொம்பவே சின்ன ஃபேமிலி போல இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த ஃபேமிலியில் நானும் ஒரு ஆளாக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஷாங்கியன் வந்து திரும்பி பார்த்து வந்து ஃபஸ்ட்டு போயிட்டு இருக்கான். நீ ஏன் உன்னை சாகடிக்கிற அளவுக்கு ஏன் அங்கே ஃபுல்லாக வந்து இனிமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்டுட்ருக்கான். நம்ம ஷாங்கியானும் ஹீரோவும் வந்து அவங்களோட மேன்ஷன் கிட்ட வந்துட்டாங்க. மாஸ்டர் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஒருத்தர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் எங்கே போயிருந்தீங்க இவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லி. இவன் வந்து என்னோட ஃபியான்சி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அங்கே எல்லாருமே வந்து ஷாக் ஆகிறாங்க. வாங் ஃபேன் உள்ள வா அப்படின்னு சொல்லி ஷாங்கியன் வந்து சொல்கிறான். நம்ம ஹீரோ வந்து பின்னாடி அவன் கதை தூக்கி வரதை பார்த்தோன்னே நீ பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தாய்வானோட ஸ்வாட் தூக்கி கொடுக்குறான். ரொம்பவே நன்றி, இதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட வந்து அவன் கேட்டுட்டு நம்ம ஹீரோ வந்து உள்ளே கூட்டு போகிறான். இதை பார்த்து ஒருத்தர் பின்னாடி வந்து கோவப்படுறான், இவனுக்கு ஃபியான்சியா அப்படின்னு சொல்லி. அடுத்த சீன் நமக்கு அப்படியே தாய் ஃபேமிலி வந்து காமிக்கிறாங்க. அங்கே வந்து ஒருத்தன் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். மாஸ்டர் நீங்கள் சொன்னபடி என்னால் வந்து பண்ண முடியல, அதில் வந்து நான் ஃபெயில் ஆகிட்டேன், எனக்கு உடனே வந்து பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அங்கேருந்து ஷாங்கியான் வந்து இவன் திரும்ப வந்துட்டானா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் திரும்ப வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் உன்னோட ஃபால்ட்டு கிடையாது, கிரேட் எல்லோட ஃபால்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னால் தான் அந்த வெறும் குப்பைக்காக வந்து நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் மாஸ்டர் இங்கே இருக்க ஒரு லேடி மூலமாக ரிப்போர்ட் வந்துச்சு, ஷாங்கியான் வந்து ஒரு பார்பியனை வந்து வந்து என்னோட ஃபியான்சி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி என்னால் நம்பவே முடியல. இப்போ வந்து இந்த உலகத்தில் வந்து நான் எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியல, ஒரு ட்ரீமில் இருக்கிற மாதிரியே இருக்குது. இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஸ்பீட்டை யூஸ் பண்ணி வந்து பவர்ஃபுல்லாக மாறிட்டு இருக்காங்க. அந்த நான் ஸ்பீட்டை பற்றி நான் எல்லாமே தெரிஞ்சுக்கணும், ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே ஃபியான்சியை வந்து ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் நம்ம ஹீரோ.
அப்புறம் வந்து நான் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஆல்சோ ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த ரிப்போர்ட் வந்து பண்ணி முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான். அந்த டைம் வந்து சாங்கியன் வந்து நம்ம ஹீரோக்காக வந்து ஃபுட்டு கொடுத்து கொண்டு வந்திருக்கான். இதை வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு என்ன ஃபியான்சி என்ன இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சாங்கியனை பார்த்து வந்து டீஸ் பண்ணிட்டு இருக்கான். நான் எப்படி இருக்கேன், நான் பார்க்க பலசாலியாக இருக்கேன் அப்படின்னு கேட்டுட்டு, சரி டீஸ் பண்ணதெல்லாம் போதும், நான் போய் சாப்பிட போகலாம் வா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பிரிட்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். எப்படி வந்து டெவலப் ஆவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். அது வந்து ஒவ்வொரு ஸ்பீடை பொறுத்து அதோட ஃபார்ம் வந்து சேஞ்ச் ஆகும்போது நீங்கள் வந்து அந்த லெவலும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் நீ வச்சிருக்க அந்த கேக்கும் அந்த பண்ணும் ஒன்றா சேர்ந்து அப்படி தான். அதோட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியில் இருக்குல்ல, அதே மாதிரி தான் நீங்கள் தாய்வானை வந்து கொண்டு பார்த்தீங்களா, அவன் வந்து 6 ஸ்டார் பீஸ்ட் ஸ்பீட் பேஸ்ட் லெவலில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம் வந்து யாரோ ஒருத்தர் வந்து தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, உங்கள் 2 பேத்தையும் வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் யாருன்னு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது இவன் வந்து தியான் சாங்லிங் ஃபேமிலி சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவன் தான் அவனோட ஃபியான்சியா அப்படின்னு சொல்லி நம்ம சாங்கியனை பார்த்து கேட்குறான். ஆமாம், எங்கள் அப்பாவோட அரேஞ்ச் பண்ண வந்தான் இவன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேக் சாப்பிட்றத பார்த்துட்டு நான் இதை விட நல்ல ஃபுட்லாம் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து அவன் மேலே வந்து தும்மிடுறான். சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இவன் என்ன இப்படி இருக்கான், இவன் பார்க்க தாய்வான் மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்டோன்னே ஆமாம் இவனும் அவனும் வந்து ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சங்கியன்கிட்ட வந்து சொல்கிறான், நீ ஒன்றும் கவலைப்படாத நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சங்கியன் வந்து சொல்கிறான். நீ இன்னும் ஸ்பிரிட்டை வந்து அப்சர்வ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி சங்கியன் வந்து அவனோட ஸ்பிரிட் பவரை யூஸ் பண்ணி வந்து காமிக்கிறான். நம்ம ஹீரோ வந்து கேட்குறான், இந்த ஸ்பிரிட் பவரை வந்து நீ டெய்லி யூஸுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதானே, எதுக்காக எப்போவுமே வந்து வாருக்கு மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோவும் நான் வந்து சீக்கிரம் பவர்ஃபுல்லாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு சங்கியானும் வந்து ஒன்று நீ வந்து ஸ்பிரிட்டை வந்து அப்சர்வ் பண்ணி அதை வந்து லெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்பிரிட்லாம் வந்து உருவாக்குற மாதிரி ட்ரைனிங் ஸ்கூலில் வந்து நம்ம ஹீரோ வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி என்ன மாதிரி ட்ரைனிங்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து காமிட்டு இருக்காங்க. அங்கே 4 பேர் ஹீரோ ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து நான் இவங்களை வந்து 4 பேர்த்தை அட்டாக் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினச்சி பார்க்குறான். அவனோட கண்ணை யூஸ் பண்ணி வந்து வரவங்களெல்லாம் வந்து ஈஸியாகவே வந்து போட்டு தள்ளுற மாதிரி வந்து பார்க்குறான். 2 ஸ்பீட் யூஸ் பண்ணுறவங்களே வந்து நம்ம ஹீரோ வந்து ஈஸியாகவே அவனோட கண்ணை யூஸ் பண்ணி வந்து அவனோட 2 பேர்த்தோட கதையை வந்து முடிகிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து நினச்சிட்டு இருக்கான். ஒருத்த மேலே வந்து பாம்பை யூஸ் பண்ணி வந்து அவன் கதையை வந்து முடிச்சிடான். வாங் ஃபேங் இவங்க உன்னோட வந்து ரொம்ப ஹை பவரில் இருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்துட்டு அவனும் வந்து இந்த முட்டாளில் எதுக்கு இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் பேசிக் ஸ்பிரிட் அப்சர்வில் வந்து நம்ம ஹீரோ வந்து காமிட்டு இருக்காங்க. மெடிடேஷன் யூஸ் பண்ணி வந்து பண்ணுறவங்க இவனுக்கு கொஞ்சம் பேசிக்காக வந்து சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சாங்கியன் வந்து சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னோட ஸ்பிரிட் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அந்த மிரரில் கை வைங்க அப்படின்னு தெரியும்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து கை வச்சோன்னே அவன்கிட்ட ஒரு ஃபிஷ் ப்ரோக்கன் ஃபிஷ் வந்து தெரியுது. இது லோ கிளாஸ் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க வந்து சொல்கிறாங்க. நம்ம சாங்கன் வந்து டெஸ்ட் பண்ணும்போது லெவல் 6ல் வருது. என்ன இங்கே நடக்குது, ஏதோ தப்பாக இருக்குன்னு சொல்லி மறுபடியும் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, இவனோட ப்ரோக்கன் ஸ்பிரிட்டை வந்து எதுவும் சரி பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே இருக்கிற சின்ன குழந்தைங்களாம் நம்ம ஹீரோ பார்த்து வந்து சிரிக்கிறாங்க. இவனையெல்லாம் போய் இப்படி கொண்டு வந்திருக்கீங்களே, இவன் 1 ஸ்டார் ஸ்பிரிட் கூட கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. சாங்கன் வந்து நம்ம ஹீரோ வந்து கூட்டிகிட்டு வந்துட்டான். நம்ம ஹீரோ கேட்குறான், நான் எத்தனாவது லெவலு அப்படின்னு சொல்லி. நீ எந்த லெவலுமே கிடையாது. உன்னால் வந்து அந்த ஸ்பிரிட்டை வந்து அப்கிரேடே பண்ண முடியாது. உனக்கு எந்த மாதிரி ஃப்யூச்சரும் கிடையாது. நீ திரும்ப வந்து அங்கே போயிரு, மவுண்டனுக்கே போயிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் சொல்கிறது உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். நீ ஒரு லூசர் அப்படின்னு சொல்லி. நான் ஒரு லூசராக இருந்தால் பரவாயில்ல, சாதாரண ஒரு பாறையை கூட கஷ்டப்பட்டு உழைச்சி வந்து ஒரு கோல்டாக கூட மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். நான் கிவ் அப் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து நடந்து வந்துட்டு இருக்கான். முன்னாடி நடந்தது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ பற்றி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வர இந்த உதவாக்கரவன் போய் அந்த சாங் ஃபேமிலிஸ் அந்த லேடி வந்து ஃபியான்சியை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைமில் வந்து ஒருத்தன் வந்து வெளியே பிடிச்சி தள்ளி விட்டுருக்காங்க ஹோட்டலேருந்து. நீ பண்ண ஃபுட்டு வந்து நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் நம்ம ஹீரோ பின்னாடி வந்து ஒளிஞ்சு நின்றுருக்கான். நீங்கள் எதுக்கு இப்படி சண்டை போட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். நீலாம் என்கிட்ட பேசுறியா, நீ ஒரு உதவாக்கிற சாங் ஃபேமிலி சேர்ந்த லேடி வந்து ஒன்றை வேறு தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இவன் நம்ம ஹீரோ பார்த்துட்டு நீ தானே ஃபேமஸான வாங் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். நம்ம ஹீரோ வந்து மாஸ்டர் நீங்கள் என்ன எப்படி உங்களுக்கு ஏதாவது ஸ்பிரிட்டை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். ஏன்னா மாஸ்டர்லாம் அவனை கூப்பிடாத, என் பேர் லிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் வயிற்றுல இருந்து சவுண்ட் கேட்டோன்னே உங்கள்கிட்ட சாப்பிட்றதுக்காக ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நம்ம ஹீரோ ஒரு பிரெட் துண்டு மாதிரி எடுத்து கொடுக்குறான். வாவ்! இந்த ஃபுட்ட வந்து நான் எங்கேயுமே சாப்பிட்டதே இல்லையே! இதோட ஸ்பைசி அப்புறம் வந்து இந்த இதில சுகர் இது எல்லாமே இருக்கு. இதில வாயில வச்சோனே கரையுது இந்த ஃபுட்டு அப்படின்னு சொல்லி மட்டும் அவன் ரொம்பவே இந்த ஃபுட்டு டேஸ்ட்டா இருக்குன்னு சொல்லி பார்க்குறான். அவன்கிட்ட அத எப்படியாவது வாங்கி ஆகணும்னு சொல்லி அவன் கையில வந்து ஒரு ரிங்க வச்சு குடுத்துட்டு போயிடுறான். இங்க பார்த்தீங்கன்னா, சாங்கியன் வந்து நம்ம ஹீரோக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். "நீ வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோ வந்து கிட்ட வந்து அவன கொஞ்சம் பில்ஸும், கொஞ்சம் மணியும் குடுத்துட்டு, "இங்கேருந்து நீ போயிரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "உனக்கு நெறைய ஆபத்து இருக்கு" அப்படின்னு சொல்லி. ஆனா நம்ம ஹீரோ வந்து எதுவுமே கேட்க மாட்றான். நம்ம ஹீரோ போவறதுக்கு முன்னாடி வந்து அவன்கிட்ட இந்த கோல்டு காயின்ஸ மட்டும் திரும்ப குடுத்துட்டு, "என்னோட பவர வந்து நான் அதிகமாக்கியே ஆவேன். என்னோட ஸ்பிரிட்டை வந்து நான் இன்னும் பவர்ஃபுல்லாக மாற்றுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து வெளியே போகிறான். அந்த டைம் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வராங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் மறக்காம பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.